இதுக்கப்புறமும் நான் இந்த மசாலா பூரி ரெசிபியை டிலே பண்ணேன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ பேர் வந்து ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ எப்படி டக்குன்னு குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக வந்து மசாலா பூரி ரெசிபி வீட்டிலே பண்ணலான்னு பார்க்கலாம். எந்த ஒரு ஃபேன்சியான ஐட்டமும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையில்ல. வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு மஞ்சள் பட்டாணி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரு 5 to 6 மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட ட்ரைடு பச்சை பட்டாணி இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு நமக்கு எந்த அளவுக்கு மசாலா தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கணும். அது கூட வந்து பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கிரேவிக்கு குழப்பு கொடுப்போம். கைப்பிடி அளவு தண்டோட கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினாவும் சேர்த்துக்கோங்க. நான் இது கூடவே வந்து இஞ்சி வந்து நான் மறந்துட்டேன், அதையும் வந்து சேர்த்துக்கணும். ஸோ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, பொட்டுக்கடலை அது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 பட்டை, 2 லவங்கம் இது மட்டும் தான் சேர்க்கணும். இதை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை உள்ள சேர்த்து நல்லா வந்து வதக்கி, மிக்சியில எல்லாமே நம்ம பச்சையா தான் அரைச்சிருக்கோம், அதனால அந்த பச்சை வாசனை போகணும். இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் லைட்டா உப்பு சேர்த்துக்கணும். கலர் வந்து லைட்டா மாறி வரும், அந்த அளவுக்கு குக் ஆனா போதும். நல்லா வதக்காம நம்ம என்னதான் விசில் வச்சாலும் அதோட டேஸ்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறோம் இல்லையா குழம்பு மிளகாய் தூள், அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து 1 ஸ்பூன் வந்து கண்டிப்பாக வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருந்த வதக்கி வச்சிருந்த இந்த பேஸ்ட்டோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஏன்னா தூள் வாசனை வந்து வரக்கூடாது. ஸோ நல்லா வந்து குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த பட்டாணியும் இது கூட சேர்த்து தண்ணி இல்லாமல் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு ஜஸ்ட் இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டால் போதும், வேகணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 to 6 விசில் வந்து வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. நம்ம அரைக்கும் போது பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிருக்கிறதால கிரேவி நல்லா திக்காக இருக்கும். அதனால தேவையான அளவு நல்லா தாராளமாகவே தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 to 6 விசில் வந்து வச்சு எடுத்துக்கோங்க. மசாலா ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம இங்கே வந்து பூரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நான் கடையில் வாங்கின பூரிஸ் தான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் வந்து வீட்டிலே ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1 கப் ரவை இருக்குது இல்லைங்களா, அது கூட வந்து ஒரு 1/2 கப் வந்து கோதுமை மாவு சேர்த்து நல்லா நம்ம சப்பாத்திக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி பூரி மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மொறுன்னு சூப்பராக வரும். ஸோ இப்போ ஒரு 6 to 7 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக எண்ணெய் தெளிஞ்சு வரும். நம்ம கறி குழம்புலாம் வச்சா ஒரு வாசனை வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வாசனை வரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாசனை ஓப்பன் பண்ணும்போதே. ஸோ வந்து குக்கரில் செஞ்சிங்கன்னா வேலை இன்னுமே ஈஸியாக முடியும். ஜஸ்ட் 15 minutes தான் உங்களுக்கு இதை ரெடி பண்ணுறதுக்கு ஆகுமே. இப்போது நம்ம இந்த உருளைக்கிழங்கெல்லாம் ஜஸ்ட் ரஃபாக தான் கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால ஒரு மேஷர் வச்சு நல்லா எல்லாத்தையும் வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து புளிப்பு டேஸ்ட் வேணும் அப்படின்னா இந்த ட்ரை மேங்கோ பவுடர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து லைட்டாக இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது, நம்மளோட மசாலா வந்து ரெடி. நல்லா ஆவி பறக்க நல்லா சூடாக வந்து அப்படியே சர்வ் பண்ணிடலாமா. ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறமா அந்த பூரிஸ் எல்லாத்தையும் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ வந்து உடச்சி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, மோஸ்ட்லி நான் வந்து பூரி வந்து வீட்டிலே ரெடி பண்ணிவிடுவேன். டைம் இல்லைனா இந்த மாதிரி கடையில் வாங்கிப்பேன். நார்மல் பூரி மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு கூட க்ரஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் வந்து ரவையும் கோதுமை மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பூரியும் போட்டுக்கலாம். அண்ட் பூரிக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் மசாலாஸ் வந்து நல்லா போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பொடிசாக நறுக்குன வெங்காயம் வந்து நல்லா தூவி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கொத்தமல்லி அண்ட் அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கார்ன் வந்து இருந்தது. ஸோ அதையுமே வந்து நான் அப்படியே நல்லா க்ரஷ் பண்ணி மேலே சேர்த்துக்கிட்டேன். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது நம்மளுடைய ஹோம் மேட் மசாலா பூரி. நல்லா ஹெல்த்தியாக சுட சுட வீட்டிலே ஜஸ்ட் ஒரு 15 minutesலேயே வந்து குக்கர்லேயே ரெடி பண்ணிட்டோம். இதில் குழம்பு தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்ற டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கடையில் வாங்குற டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்காமே போயிடும். ஸோ கண்டிப்பாக ஒரு முறை இதை மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் காமிச்சிருக்க மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணுங்க, எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நிச்சயமா உங்களுக்கும் சூப்பரா வந்து ரெடி பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. நிச்சயமாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.